மௌனம் காக்கும் போதும் காதில் எந்த பேரை தோட்பூக்கள் சொல்லும். எப்படியோ முனிசாமி தெரியாம அவ்வளவு பூவும் பறிச்சாச்சு. எப்படிதான் எனக்குலாம் மனசு வர தெரியல. எவ்வளவு பூவு இவ்வளத்தையும் பறிக்காம அப்படியே செடியில காயப்படுறானே. எவ்வளவு அழகா இருக்கு பூலாம். இதோட மனமே எனக்கு போதும். அந்த அளவுக்கு வாட செம்மையா இருக்குது. இவனுக்குலாம் எப்படிதான் மனசு வர தெரியல. இவ்வளவு பூ செடி வச்சிருக்கானே, கொஞ்சம் மாட்டோம் பறிக்கிறதுக்கு ஆள் விட்டு பறிச்சா இவனை செத்தா பெறுவான். இவன் கையும் வந்து போதா. ஆமா இவன் எங்க போனா? அடியே அடியே வந்துட்டேன். அடி எதுக்கு நீ கத்திட்டு இருக்க? நான் இங்க தானே நிக்கிறேன். ஓ இங்கதான் நீயா? நான் கூட ரொம்ப தூரமா போயிருப்பியோன்னு நினைச்சிட்டேன். தானே படிச்சவளே, உன்னோட அதிகமா பறிச்சுட்டு வந்து இந்த வார்த்தை வர நீ. அப்படிதான் அவனிலே நீ பாட்டுக்கு அந்த முனிசாமிட்ட மாட்டிட்டேன்னா அப்புறம் உங்க அப்பன் கன்னியப்பனுக்கு யார் பதில் சொல்றது? அதுக்குன்னு இப்படியாடி நீ கத்துவ? நீ கத்துற நான் முனிசாமிட்ட மாட்டிருந்தானா அவனை மாந்த பிடிச்சி உரி உரிச்சிருப்பான். அப்புறம் எங்க அப்பன் கன்னியப்பனுக்கு யார் பதில் சொல்றது? அவன் ஆத்தாக்காரி ஒட்டி கிடக்காளே, அவளுக்கு யார் பதில் சொல்றது? போதும் நீ உன் பிராணத்தெல்லாம் ரொம்ப படாத. எனக்கும் தெரியும். குடும்பத்தில் 3 தலைமுறையாக பொம்பளை வாரிசு இல்லாமல் 4ஆவது தலைமுறையாக வந்து பிறந்திருக்க, அப்படி தானே? இது எனக்கும் தெரியும், ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும்டி. போதுண்டி, நல்லா முடியல. உனக்கு என்ன தாயி, கூட ஒத்தக்க நீ மட்டும் கிடந்தானா பரவாயில்ல, உனக்கு ஒரு தங்கச்சியும் கிடக்கா. அதனால உங்கள் அம்மா உனக்கு கண்டுக்கிறதே கிடையாது. ஓஹோ நானா? என்னடி குச்சி காட்டுறியா? நீ வீட்டுக்கு ஒத்த பிள்ளைங்கிறத அளந்து காட்டுறியா? என்னன்னு எங்கள் அம்மா எனக்கு கண்டுக்கலன்னு நீ பாத்தியாடி? இப்போ நான் லேட்டாக பண்ணாலும் எங்கள் அம்மா என்னை வச்சு உரின்னு உரிப்பா. உனக்கு தெரியுமா அதெல்லாம்? நான் என்னைக்காட்ட உங்கள்கிட்ட அதெல்லாம் சொல்லியிருக்கேனா? விளக்கமா தண்ணி வாங்கியிருக்கடி, நீ வாங்கியிருக்கியா? நீ வீட்டுக்கு செல்ல பிள்ளடி, நீ செல்ல குரங்கு. நான் அப்படி கிடையாது. இப்போ எனக்கு குறைஞ்சிட்டல. அப்படியே சொன்னேன். அதுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டேன். குடும்பமே என்னதான் கண்காணிக்குது. வெளியில சுதந்திரமா போக முடியுதா, வர முடியுதா? அதுகளுக்கு வேலையே கிடையாது நினைக்கேன். அது நீ அப்பத்தா இருக்கா பாரு, ஒரு மூக்கு வெத்தவா. என்ன பாடா படுத்துற அடி தெரியுமாடி உனக்கு? போதுண்டி போதும். உன் சங்காத்தமே எனக்கு வேண்டாம் தாயி. இந்தா இந்த கூடையை நீயே வச்சுக்க, நான் போறேன் தாயி. அடியே அந்த கூடையை நிக்கிற வச்சுட்டு போயிருவேன். எங்க கீழே வச்சு பாரு பாப்பா. நீ ஆத்தி வர வர பஜாரியெல்லாம் மாறிட்டு இருக்கா. அடியே ஏண்டி இப்படி பாடா படுத்துற? என்ன உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்காங்க. என்ன நீ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்ச? ஓ அதுவா? அது ஒரு முக லட்சணம் என்னடி. அந்த முக லட்சத்திலே 10 பொருத்தமும் உனக்கு தான் அம்சமா இருக்கு பாத்துக்க. என்னோட கொஞ்சம் கலரா இருக்குனாடி இந்த ஆபத்து வர இருடி. என்னோடையும் ஏன் உன்னோடையும் நல்ல கலரான மாப்பிள்ளையா பார்த்து நான் அந்த ஊர்ல இருந்து கட்டிக்கிட்டு போல. நான் ராமுவேலடி. தப்ப கணக்கு போடுற மாதிரி இந்த ஊரை விட்டு நீ தாண்டின காலை வெட்டிடுவாக்கும். ஆயுசுக்கும் என் கூடயே தான். எப்படி? ஆயுசுக்கும் என் கூடயே தானே. அப்படி பார்த்தனா நீ நம்ம ஊருக்குள்ளேயே தான் நீ மாப்பிள்ளை பார்த்து கேட்டனடி. என்ன இந்த ஊருக்குள்ளேவா? என்னால முடியாதப்பா. இந்த ஊருக்குள்ள எவன் படிச்சவன் இருக்கான்னு சொல்லு. அப்படி ஒருத்தனை கட்டிட்டாலும் நான் கல்யாணம் பண்ணி இங்கேயே செட்டில் ஆகிறேன்டி. ஓ இந்த கண்மணிக்கிட்டே சவாலா? ஓ நீ அப்படி எடுத்துக்கிட்டியா? சரி, நீ எப்படி நினைச்சாலும் எனக்கு பரவாயில்லடி. நீ ஒருத்தனை காட்டிடு, நான் இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடுறேன். ஆயுசுக்கும் உன் காலை அடியிலே கிடக்காம தாயி. பார்ப்போம் அப்படியே இந்த ஊர்ல படிச்சவன் இருக்கானு. எனக்கே சவாலா? சரிடி, நீ சொன்ன மாதிரி வெளியூருக்கு போறியா இல்ல நான் சொன்ன மாதிரி உள்ளூருக்குள்ளே வாக்கப்படுறியான்னு பாப்பண்டி. பந்தயம் எவ்வளோ? 500 ரூபா பந்தயம்டி. 500 ரூபாவா? ஆமாம் 500 ரூபா பந்தயம். பார்க்கலாம் நீ சொல்கிறது நடக்கா இல்லை நான் சொல்கிறது நடக்கான்னு. சரி பார்த்துருவாண்டி. மாமா எப்பொழுதும் இவ்வளோ கோபமாக இருக்க மாட்டாங்களே. இவன் என்ன பண்ணி வச்சா? உண்மையிலே 2 பேருக்குள்ள சண்டையாக இருக்குமா? அதான் மாமா அவளை அங்கே விட்டுட்டு இங்கே வந்துட்டாங்களா? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்கே. வள்ளி என்னடி நீ பண்ணி வச்சிருக்க? உன் தலையை நீயே மண்ணலி போட்டுக்கிறடி. சொன்னால் புரிஞ்சிக்கவே மடக்கியடி. இல்லை அப்படினாலும் என்ன பிரச்சனை என்ன சொல்லவே மடக்கியே. நானும் உனக்கு அப்போலேருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், கால் ரீச் ஆக மடக்கு. என்ன பிரச்சனை எனக்கு புரியவும் மடக்குடி. ஏண்டி நீ இப்படி இருக்கிற? எனக்கு தெரியும் மாமா உன் மேலே உசுரே வச்சிருக்காரு. அவர் என்ன தப்பும் பண்ணியிருப்பாருன்னு நீ சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா அவரோட குணம் எனக்கு நல்லா தெரியும். நானும் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் வளர்ந்தேன். அவரை பற்றி நல்லா எனக்கு தெரியும். நீ தான் ஏதோ பண்ணியிருக்க, ஏதோ தேவையில்லாத வார்த்தையை விட்டுருப்பேன்னு எனக்கு தோணுது. ஏண்டி நீ இப்படி பண்ணுற? உனக்குன்னு கிடச்ச நல்ல வாழ்க்கைடி. என் கூடயே நீ இருப்பேன்னு நான் எவ்வளோ ஆசைப்பட்ட தெரியுமா? உனக்கு நல்லா தெரியும் நம்ம 3 பேரும் ஒரே வீட்டில் இருக்க தான் ஆசைப்பட்டோன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் ஆதி மாமாவை கட்டிக்க சம்மதிச்சேன். ஆனால் நீ கௌதம் மாமா விரும்புறது எங்களுக்கு தெரியும். சின்னதுலேருந்து நீ ஆசைப்பட்டதான். ஆனால் இப்போ ஏன் வேண்டாங்கிற? என்ன ரீசன் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்கடி. நீ இப்போ கொஞ்ச நாளாக அவரை விட்டு தள்ளி தள்ளி தான் போயிட்டுருக்க. நானும் அதை நோட் பண்ணேன். ஆனால் என்ன ரீசன் தான் என்னால் புரிஞ்சிக்க முடியல. அத்தை மாமா எதுவும் சொன்னாரா? என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குற? அவன் அவ்வளோ சத்தம் போடுறான்டி. அவன் சத்தம் போடுறத வச்சு என்னால் புரிஞ்சிக்க முடியுது.
தப்பு அவன் மேலே இல்லைன்னு. இப்போ கூப்பிட போனாம்ல, அவள் தான் எதுவும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா? அவளுக்கு கால் பண்ணி எதுவும் பார்த்தியா? ம், நீங்கள் சொன்ன மாதிரி தான் அத்தை எனக்கும் தோணுது. நான் அவளுக்கு கால் பண்ணி பார்த்துட்டேன், அவளுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. எனக்கு என்னவோ ரொம்ப பயமாக இருக்கு அத்தை. இவங்க 2 பேரும் உண்மையிலே பிரிஞ்சிருவாங்களா? இல்லை அவளுக்கு மாமா தான் கரெக்டாக இருப்பாங்க. அவள் சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா கூட வாழலை. மாமா எல்லா மாமா இருப்பாங்கன்னு நம்பினா. நானும் அதுதாண்டி ஆசைப்பட்டேன். அவன் சின்ன வயசுலேருந்து அவன் மேலே உசுராக இருக்கான்னு எனக்கும் தெரியும்டி. ஆனால் இவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் தான் நானும் இவ்வளோ நாளாக கம்மன்னு இருந்தேன். ஆனால் எப்போ இவனே வந்து என்கிட்ட மல்லியை விரும்புகிறேன்னு சொன்னானோ அப்போ நான் வானத்துக்கு பூமிக்கு அந்த அளவுக்கு குதிச்சேன்டி, என் வீட்டுக்கே வந்துடுவான்னு. ஆனால் இப்போ இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. அவள் ஏன் இப்படி பண்ணுறானே தெரியலையே. இவனா நல்லா தானே இருந்தா. சரிதான் அத்தை, ஆனால் இவங்களை இப்படியே விட்டா இந்த சின்ன பிரிவு நாளடைவில் ரொம்ப பெருசாகிரும் அத்தை. நம்ம தான் ஏதாவது பண்ணணும். அவளை ஃபோன் போட்டு அதை அங்கே வர வைக்கணும். ஆமா ரேணு, நீ சொல்கிறது தான் சரி. இந்த சின்ன பிரிவை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா நாளடைவில் அவங்களுக்குள்ளே ஒரு வெறுப்பு வந்துடும். இல்லை, நான் இப்போவே கரணுக்கு ஃபோன் போட்டு அவளை உடனே கூப்பிட்டு வர சொல்கிறேன். ஆமாம் அத்தை, அது மாதிரி இவங்க 2 பேரையும் தனியாக மீட் பண்ண வைக்கணும்னா அந்த சாமிஜி சொன்ன மாதிரி நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அத்தை. அதெல்லாம் சரிதான் ரேணு. ஆனால் மாமாவை எப்படி சமாளிக்க? மாமாவுக்கு தான் கடவுள் பக்தியே கிடையாதே. ஆமாம்ல, அது ஒன்று இருக்குல்ல. சரிங்க அத்தை, மாமாட்ட நான் பேசிக்கிறேன். அடே, மாமாட்ட பேசுறதுக்கு நானே பயப்படுவேண்டி. நீ என்னடி நீ பேச போகிற? அதெல்லாம் என்கிட்ட விட்டுருங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன். மாமாவை சம்மதிக்க வைக்கிறது ஏன் பொறுப்பு. சரி, அந்த பக்கமாக போமா. அந்த சைடு கொஞ்சம் போனோம்னா மல்லி சாமந்திலாம் கொஞ்சம் கிடக்கு, அதையும் கொஞ்சம் பறிச்சுக்கோமே. எந்த காலத்தில் இவன் பறிக்க போகிறான்னு சொல்லு. செடியிலே இருந்தால் அது வம்பாக தான் போகும். நம்ம பறித்து கெட்டி வச்சுக்கலாண்டி தலையில். அதெல்லாம் சரிதான். அந்த பெரிய வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காராமே. ஆமாம், என் தாத்தா இப்போ அங்கே தான் வேலை பார்க்காங்க. நான் கூட காலையிலும் சாயங்காலமும் பால் கொண்டு கொடுத்துட்டு வரேனே. அந்த வீடு தானே கேட்க? அந்த வீடே தான். அந்த வீட்டில் ஒருத்தர் இருக்கார், நீ பார்த்துருக்கியா? அப்படியே சினிமா ஸ்டார் மாதிரி இருக்காண்டி. என்னால் நம்பவே முடியல. இப்படி ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்லை. அவனை முந்தானத்து பார்த்தேன். அவனை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வெளியூரில் போய் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணுங்கிற ஒரு ஆசையே வந்துச்சு. பார்த்துக்கோயேன், அந்த அளவுக்கு அழகாக இருக்காண்டி. யாரு அவனா? உன் கணக்கு அப்படியே தெரிஞ்சா? அவருக்கு என்னடி குறை? அழகாக இருக்காரு. எனக்கு முந்தானத்து பார்த்துட்டு அந்த சைடு இருந்து கண்ணை எடுக்கவே முடியல. பார்த்துக்க, அந்த அளவுக்கு சொக்கி போய் அங்கேயே நின்னேன். பார்த்துக்க, அப்புறம் எங்கள் தாத்தா தான் வந்து மண்டையில் 2 போட்டு போட்டு என்னை கூப்பிட்டு போனார். கொஞ்ச நேரம் நான் என்னையே மறந்துட்டேன்டி. அதே இடத்துல பிரம்ம பிடிச்ச மாதிரி இன்னும். பார்த்துக்க, என்ன இவன் இப்படி சொல்கிறா? அவன் அப்படியா இருக்கான்? ஏன் கணக்கு அப்படி ஒன்றுலாம் தெரியலையே. இவன் என்ன ஓவரா பிராத்துறா? அவன் எப்போதும் நார்மலாக தான் இந்த மாதிரி இருக்கான். அதுலேயும் ரொம்ப வெறப்பாளையறான். இவனெல்லாம் யாருக்கு பிடிக்கணும்னு நினச்சிருந்தேன். இப்போ என்னென்னா இப்படி சொல்கிறா? ஏ கண்மணி, என்னாச்சுடி? ஒன்றும் இல்லை. ஏடி, உண்மையிலே உன் கண்ணுக்கு அவன் அப்படி தான் தெரிஞ்சானா? அடியே, நீ வேற. நம்ம ஊர் பொண்ணுங்களாம் அவனை தானே சுற்றி சுற்றி வராளுங்க. அவன் கரெக்டாக ஜாக்கிங் எப்போ வருவானோ அப்போ நம்ம தெருவில் வந்து பாரு. அம்புட்டு வேறும் வெளியே தாண்டி வந்து கிடக்காளியே. உறுத்தி வீட்டுக்குள்ள இருக்க மாட்டக்காளியே. எனக்கு அதை பார்த்து பார்த்தே அவனை ரொம்ப பிடிச்சிருச்சு. வெளியே வந்து கிடக்காளா? அடியே, என்னடி சொல்கிற? ஆமாடி, உனக்கு இது தெரியாதா? அவர் 1 வாரமாக ஜாக்கிங் போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம தெருவில் அம்புட்டு வேற வெளியே தான் வந்து கிடக்காளிய போட்டுச்சிக்கலாம். இப்போ கூட இப்போ பாரு, ஈவினிங் ஒரு 5 to 6 வாக்கிங் வருவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ அவ்வளோ பேரும் தெருவில் தான் வந்து நிற்பாளுங்க. என்ன இவ இப்படி சொல்கிறா? எல்லாரும் அவனை தான் பார்க்கல. ஐயோ, அவனை யார் பார்த்தா எனக்கு என்ன? ஆமாம், இவ சொல்கிறது ஏன் எனக்கு கோவம் வருது? ஐயோ, மைண்டு என்னெல்லாமோ யோசிக்குது. இல்லை, அடியே, நீ ஏன்டி பெருமிச்சு வாங்குற? அவரை பார்த்தா உனக்கு என்ன டென்ஷன் ஆகுது? இல்லை இல்லை, நானும் டென்ஷன் ஆகலையே. நான் நார்மலாக தான் இருக்கேன். அவனை யார் பார்த்தா எனக்குன்னு? ஹை, அடியே அடியே. என்னடி? அங்கே பாருடி. என்ன? அடியே, அங்கே பாருடி. அங்கே யார் இருக்கா? அங்கே ஏன் பார்க்க சொல்கிறா? இவரா? இவரு இங்கே என்ன பண்ணுறாரு? ஹாய் கேர்ள்ஸ், இங்க என்ன பண்றீங்க? அதுவா சார், தோட்டத்தில் பூ பறிக்க வந்திருந்தோம். ஓ, அப்படியா? ஆமா, இவங்க ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க?
ஏய் வாடி போவோம். ஏய் என்னடி, இரு கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம். ஒரு பேசிட்டு இருக்காருல. இல்ல நான் போறேன், நீ வா. கண்மணி கண்மணி நில்லுங்க. அடியே அடியே, ஊர் உலகத்துல ஏதாவது மன்மதேவன் இவன் பின்னாடி 1000 பேர் சுத்துறாங்களாம். எவன் சுத்துனா எனக்கு என்ன, வந்துட்டான். அடே கண்மணி நில்றி. அடியே வா. உன்ன என்னடா சொன்ன? பின்ன என்னடி கூப்பிட்டுட்டே இருக்க, நீ பாட்டு போய்கிட்டே இருக்க. டீ போட்டு கூப்பிட உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கடா? ஆமாடி அப்படிதான் கூப்பிடுவேன். உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பார்த்தாலே மூஞ்சி மூஞ்சி தூக்கிட்டு போயிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நான் என்ன உன் பொண்டாட்டியா டீ போட்டெல்லாம் கூப்பிட்டு இருக்கேன்? இந்த வேலையில இங்க வச்சுக்காத பாத்துக்க, சொட்டு எண்ணிடுவாங்க. ஓ அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கராக தான் இருக்கானுங்களா? எங்க வர சொல்லிட்டு பாப்போம், வர சொல்லிட்டு பாப்போம். என்ன வர சொல்லுங்க? இதோட சொன்னா பயந்துருவான்னு பார்த்தா சரியான தூரம் பிடிச்சவனா இருக்கான். ஆமா இப்ப எதுக்கு நீ ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்க? ஊருக்குள்ள தான் நிறைய பேர் உன் பின்னாடி அலையறாங்களாமே, அவர்களை எவ்வளவு பிடிச்சு வேண்டியதானே? ஓ அதுதான் நீ கோவப்படுறதுக்கு காரணமா? நான் எதுக்கே கோவப்படணும்? நான் எதுக்கு கோவப்படணும்? அதான் உன் பின்னாடி நிறைய பேர் சுத்துறாங்களாமே, அவர்கிட்ட போய் பல்ல காட்டு. ஒண்ணு என்ன, உனக்கு ரெண்டாவே மடிவாளே. 1000 பேர் என் பின்னாடி சுத்தி என்ன பிரயோஜனம்? நான் சுத்துறது ஒருத்தி பின்னாடி தான். இந்த பொம்பளைங்களே ரொம்ப மோசம் தெரியுமா? பின்னாடி சுத்துறாங்கன்னு தெரிஞ்சுமே ரொம்ப தான் அலையப்படுறாள். யோ என்ன ரொம்ப தான் இடத்தளமா போயிட்டு இருக்கு? அது என்ன பொம்பளைங்களே என்னங்க? கரெக்டு தான், எல்லா பொண்ணுங்களையும் சொல்ல முடியாது, நல்ல பொண்ணுங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. கண்மணி என்கிட்ட போய் பேசியிருந்த உனக்கு கிறுக்கு பிடிக்க வச்சிருவாண்டி. பேசாம இங்கேருந்து கிளம்பிரு. டேய் மாறா வாடா நம்ம போவோம். ஆமாம் நம்ம மாறேன். சாரி மாறா, நான் கவனிக்கவே இல்லை. ஆமாம் எப்படிடா இருக்க? ஓனர் அம்மா உன்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்களாடா? டேய் மாறா, உங்ககிட்ட பேசுற வேலை வச்சுக்காத பாத்துக்க. போகலாம் வா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ராம பேசும்போது அவங்க பேச பேச அவ்வளோ கோவம் வருதுன்னு என்ன மற்றவங்க பார்க்குறாங்கன்னு தோணுச்சுன்னா, அவ சொல்ல சொல்ல மூஞ்சி போன போக்க நான் பார்த்தேன். எந்த அளவுக்கு நீ என்னை விரும்புகிறேன்னு நான் அப்போ தாண்டி புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே இந்த அளவுக்கு என்ன யாரும் நேசிச்சது கிடையாது. ஐயோ மழை வந்துருச்சே. ஐயோ இப்போ எங்க போய் நம்ம நிற்போம்? டேய் சுத்தி ஒரு மரம் ஒரு வீடு கிடையாதுடா, எங்கடா போக மாறா? டே மாறா, கொஞ்சம் தள்ளி அங்கே ஒரு வீடு இருக்குது, அவங்கள வேணா வர சொல்லு. மழையில் நனைஞ்சி ஜலதோஷம் எதுவும் பிடிச்சிட போகுது. ரொம்ப தாக்கற. டே மாறா சொல்றத கேளுடா, வீம்பு பிடிக்காத. மழையில் நனைச்சா அப்புறம் காய்ச்சல் வந்துடும். சொல்றத கேளுடா. சரி சரி கத்தாத, போலாம். சரி நீ உள்ள போ, மழையில் நனையாது. நான் அந்த மரத்தடியில் மரணை கெட்டி போட்டு வரேன். சரி. ஆமா இது யார் வீடா இருக்கும்? நான் இது வரைக்கும் இந்த வீட்டை அங்கே பார்த்ததே இல்லையே. ஐயோ இவன் என்ன அவன் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கான்? இவன் குனிஞ்சு வரானே, இப்போ நிலம் இடிச்சிருமே. யோ குனிஞ்சு வாயா. யோ சொல்லிட்டு தானே இருக்கேன், அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? இரு நான் வரேன். அப்படி என்னையா அவனுக்கு அவசரம்? பொறுமையா வர வேண்டியதானே? இப்ப பாரு எப்படி எடுத்து வச்சிருக்க பாரு. வலிக்குதடி. சரி சரி இரு நான் பாக்குறேன். என்னையா நீ இப்படியா வருவே? நான் தான் சொல்றேன்ல இங்க நிலம் இருக்கு பார்த்து வான்னு. அதுக்குள்ள உனக்கு என்னையா அவசரம்? நீ பாட்டு விட்டுன்னு வந்துட்ட. இப்ப பாரு எப்படி எந்த அளவுக்கு இவன் இருக்குன்னு. வலிக்குதுடி, பார்த்து வலிக்குது. பாரு உடம்பதான் முரட்டு வாக்கில் வளர்த்து வச்சிருக்கான். ஆனா குழந்தை பச்சை குழந்தை மாதிரியே இருக்கான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப வலிக்குதா? வலிக்குதுடி. சுச்சு சாரியா, நானும் சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீ விருட்டுன்னு வந்துட்டியா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குயா. மாரியா நான் ஏதாட்டு மருந்து இருக்கான்னு பாக்குறேன். இல்லை இருக்கட்டும். இது வரைக்கும் இவ்வளோக்குள்ள யாரும் யார் எடுத்து பார்த்ததும் கிடையாது. நீ இப்போ பேசின பாரு, இந்த வார்த்தையெல்லாம் நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். ஏன்னா இப்படி அன்பா யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்கன்னு நான் எத்தனோ நாள் ஏங்கியிருக்கேன், அழுதுருக்கேன். எனக்கு தோணனா என்னோட தலைமணி மட்டும்தான். அதை கட்டி பிடிச்சிக்கிட்டு தான்
நான் எப்போதும் தூங்குவேன். என்னோட இன்பம் துன்பம் எல்லாத்தையும் அதுக்கிட்ட தான் நான் பேசி ஷேர் பண்ணிக்கிடுவேன். நீ இப்போ கேட்டல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யோ என்னையா பண்ற? இந்த கையை எனக்கே கொடுத்துருடி, எனக்குனே கொடுத்துருடி. இது வரைக்கும் என் கண்ணீரெல்லாம் யாரும் தொடச்சதே கிடையாது. எனக்குனே கொடுத்துருடி. ஏன் அங்கே தள்ளி போயிட்ட? அது அது ஒன்றும் இல்லை. இல்லை, நான் இங்கே நிற்கிறேன். எனக்கு இந்த சுற்றி வளைச்சி பேசுறதெல்லாம் பிடிக்காதுடி. எதனாலும் நான் நேராக கேட்டுருன்னு நினைப்பேன். நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடி. என் கூடயே வந்துடுறியா? எனக்குன்னு இது வரைக்கும் யாரும் கிடையாது. அம்மா ஒருத்தங்க இருக்காங்க. ஆனால் நான் அவங்கள சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேனே தவிர அவங்க என்ன ஒரு நாளும் கவனிச்சது கிடையாது. ஏன்னா அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாயிட்டாங்க. எதுக்காக, ஏன், எதனால அவங்க அப்படி ஆனான்னு கூட எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. இப்படி மௌனமாக நிற்காதடி, ஏதாட்டும் சொல்லு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்னைக்கு நீ கரண்ட் போனப்போ பயத்தில் தான் நான் நினச்சேன். ஆனால் அந்த அரவணைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடி. இது இச்சையினாலோ காமத்தினாலோ நான் உன்னோட கேட்கலடி. அந்த தாயோட பரிசம் நான் அந்த நிமிஷம் நான் உங்ககிட்ட உணர்ந்தேன். அதனால தான் நான் உன்னை இப்படி சுற்றி சுற்றி வந்தேனே தவிர வேற எந்த ஒரு நோக்கமும் என்கிட்ட கிடையாது. நீ என்னை முழுசாக நம்பினா மட்டும் நீ என் கூட வா. இன்னும் 2 நாளில் நான் ஊருக்கு கிளம்பிடுவேன். நீ என் கூட வாரனா இந்த 2 நாளுக்குள்ள உன்னோட முடிவை சொல்லுடி. எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும். ஒரு தாயாவும் ஒரு சேயாவும் எனக்கு நீ வேணும். அது வந்து ஐயோ கரெக்டு போயிடுச்சு. அப்பாடா, இப்போ தான் வந்து நிம்மதியாக இருக்குது. இவங்கிட்ட வந்து நின்னதுக்கப்புறம் தான் எனக்குமே அப்பாவோட அரவணைப்பு கிடைச்ச மாதிரி இருக்கு. ஐயோ இப்போதைக்கு மழை நிற்காது போல இருக்க.